உங்கள் மதிப்பு தெரியாத இடத்தில் நீங்கள் மௌனமாக இருப்பதை விட அங்கிருந்து விலகி இருப்பதே உங்களுக்கான ஆகச்சிறந்த மரியாதை. ஒரு வைரக்கல் காய்கறி கடையில் இருந்தால் அதன் மதிப்பு வெறும் கல்தான். அதுவே ஒரு ஆபரண கடையில் இருந்தால்தான் அதன் உண்மையான மதிப்பு தெரியும். உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் அன்பை நிரூபிக்க முயற்சிப்பது வீணானது. அதிகமான எதிர்பார்ப்புதான் ஆழமான காயங்களுக்கு காரணம். எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கும் அன்பு மட்டுமே அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். நிழல் தரும் என்று நினைத்து ஒரு காய்ந்த மரத்தடியில் அமர்ந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். அதே போல அன்பு காட்டாத மனிதர்களிடம் அன்பை எதிர்பார்ப்பது நம் தவறுதான் என்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு எந்த வலிகளும் ஏற்படுவதில்லை. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் துணையாக வருவதில்லை, ஒரு பாடமாக மட்டுமே வருகிறார்கள். பாடத்தை கற்றுக்கொண்டு பயணத்தை தொடருங்கள். நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது ஏறும் அனைத்து பயணிகளும் நம்முடன் இறுதி வரை வருவதில்லை. சில பேர் இடையில் இறங்கி விடுவார்கள். சில உறவுகளும் அப்படித்தான். அவர்களை கடந்து போக கற்றுக்கொள்வதுதான் எல்லோருக்கும் நல்லது. உடைந்த கண்ணாடி கூட கூர்மையாக மாறும். அதே போல காயப்பட்ட மனதுதான் உலகத்தை மிக தெளிவாக பார்க்கும் கண்ணோட்டத்தை பெறும். நெருப்பில் வெந்த பிறகுதான் தங்கம் அழகான ஆபரணமாகிறது. உறவுகளால் நீங்கள் படும் காயம்தான் உங்களை இன்னும் கவனமான தெளிவான மனிதராக மாற்றுகிறது. உங்களை தேடி வராதவர்களையும் உங்களை மதிக்க தெரியாதவர்களையும் துரத்தி செல்வதை நிறுத்துங்கள். அதற்காக உங்கள் சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்காதீர்கள். அந்த சக்தியை உங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு உறுதியான சுவரை உங்களின் கைகளால் தள்ளிக்கொண்டே இருந்தால் உங்கள் ஆற்றல்தான் வீணாகும். அந்த சுவர் கொஞ்சமும் நகராது. அதேபோல் மாறாத சில மனிதர்களுக்காக உங்கள் நேரத்தையும் நிம்மதியையும் செலவிடுவது வீணான வேலை. மனிதர்கள் மாறலாம், உறவுகள் பிரியலாம். இது காலத்தின் கட்டாயம். நேற்று உங்களுக்காக துடித்த இதயம் இன்று அந்நியமாகி போவதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது மரம் செத்துப் போவதற்கு அல்ல, புதிய இலைகள் துளிர்ப்பதற்கு. உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் பிரிவதும் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான தொடக்கமே என்பதை உணருங்கள். புரியாதவர்களுக்கு விளக்கம் சொல்வதை விட பிரிந்து வந்து மௌனமாக இருப்பதே சிறந்தது. உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் மௌனம்தான் அவர்களுக்கு பல உண்மைகளை சொல்லும். ஒரு சேற்றில் கல்லை எறிந்தால் அது உங்கள் மீதுதான் தெரிக்கும். சில மனிதர்களின் தர்க்கங்களுக்கு பதில் பேசாமல் கடந்து செல்வது உங்களை சுத்தமாக வைத்திருக்க உதவும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் அமைதியை யார் குலைக்கிறார்களோ அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லை கோட்டை கிழித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு தோட்டத்தை சுற்றி வேலி போடுவது மற்றவர்களை தடுக்க அல்ல, உள்ளே இருக்கும் பூக்களை பாதுகாக்க. அதுபோல உங்கள் மன அமைதியை பாதுகாக்க சில கசப்பான முடிவுகளும் அவசியமாகின்றன. உறவுகளால் ஏற்பட்ட காயங்கள் உங்களை உருக்குலைக்க பிறந்தவை அல்ல, அவை உங்களை இன்னும் உறுதியான மனிதராக செதுக்க பிறந்தவை. ஜப்பானியர்கள் கின்சுகி கலையில் உடைந்த மண்பாண்டங்களை தங்கத்தால் ஒட்டுவார்கள். அது உடைந்த பிறகுதான் முன்பை விட அதிக மதிப்புமிக்கதாக மாறும். உங்கள் காயங்களும் உங்களை மதிப்புமிக்க அனுபவசாலியாக மாற்றும். யாரோ ஒருவருக்காக உங்கள் கண்களை கலங்கச் செய்வது உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நீங்களே செய்து கொள்ளும் துரோகம். இந்த உலகம் மிக பெரியது. அதில் உங்களை நேசிக்க கோடி இதயங்கள் காத்திருக்கும் போது உங்களை விட்டு விலகிச் செல்லும் ஒரு சிலருக்காக முடங்கி போய்விடாதீர்கள். யாருக்காகவும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு என்பது உங்களை நோகடிக்கும் ஆயுதத்தை நீங்களே அவர்களுக்கு வழங்குவதற்கு சமம். நாம் ஒருவரிடம் அன்பு காட்டும் போது அவர்களும் அதே அளவு அன்பு காட்ட வேண்டும் என்று நினைப்பதுதான் காயத்தின் தொடக்கம். அந்த அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்களை அறியாமலேயே உங்களை காயப்படுத்த துவங்கி விடுகிறார்கள். அன்பை ஒருபோதும் கடனாக கொடுக்காதீர்கள், தர்மமாக கொடுத்து விடுங்கள். கடனாக கொடுத்தால் திரும்ப வரும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகிவிடும். தர்மமாக கொடுத்தால்தான்
போனால் போகட்டும் என்று நிம்மதியாக இருக்க முடியும். ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அவர் நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் நன்றி சொல்லாமல் போய்விட்டால் உங்கள் மனம் வலிக்கும். அதுவே உதவி செய்வது என் குணம் என்று விட்டுவிட்டால் ஏமாற்றமும் இருக்காது, வலிகளும் இருக்காது. நீங்கள் மற்றவர்களிடம் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியேதான் அவர்களும் உங்களிடம் இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. உலகம் ஒன்றும் கண்ணாடி அல்ல. நீங்கள் உண்மையாக இருப்பதால் எல்லோரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது நீங்கள் சைவமாக இருப்பதால் புலி உங்களை அடித்து சாப்பிடாது என்று நினைப்பதற்கு சமம். ஏமாற்றம் உங்களை தாக்கும் போது கோபப்படாதீர்கள், அங்கே மௌனமாகிவிடுங்கள். உங்களுக்கு முக்கியத்துவம் தராத ஒருவரிடம் உங்கள் உரிமையை கேட்பது உங்களுடைய சுயமரியாதையைத்தான் குறைத்துவிடும். ஒரு கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகும் அதை தட்டிக்கொண்டே இருப்பது முட்டாள்தனம். பூட்டிய கதவை தட்டுவதை விட்டுவிட்டு திரும்பி நடப்பதே புத்திசாலித்தனம். அதிகமான அன்பு ஒருபோதும் காயப்படுத்தாது. ஆனால் அந்த அன்பின் மீது நாம் கட்டியெழுப்பும் எதிர்பார்ப்பு எனும் மாளிகை இடியும் போதுதான் வலி தாங்க முடியாததாக போய்விடுகிறது. காயம் தருவது அன்பு அல்ல, அந்த அன்பிற்கு ஈடாக நாம் மனதில் போட்டு வைத்திருக்கும் கணக்குகள்தான். உறவுகளை சரியாக கையாள நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஓர் உண்மை இதுதான். உறவுகளில் எதிர்பார்ப்பை குறைப்பது என்பது அன்பை குறைப்பது என்று அர்த்தம் அல்ல. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நிறைவேறாத எதிர்பார்ப்புகளை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போதுதான் உங்கள் கைகள் புதிய வாய்ப்புகளை பிடிக்க தயாராகும். அவர்கள் ஏன் எனக்கு இப்படி செய்தார்கள் என்ற கேள்வியை நிறுத்துங்கள். ஏமாற்றப்பட்டவுடன் நம் மனம் கேட்கும் முதல் கேள்வி, நான் என்ன தவறு செய்தேன், அவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் என்பதுதான். இதற்கு விடை தேடுவது ஒருபோதும் முடியாத ஒன்று. அவர்கள் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் அவர்களுடைய குணம். அது உங்கள் தவறு அல்ல. காரணங்கள் தேடுவதை நிறுத்தும் போதே பாதி வலிகள் குறைந்துவிடும் என்பதை உணருங்கள். மனிதர்களை அவர்கள் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் பெரும்பாலும் ஒருவரை அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அதற்காக நேசிப்பதில்லை. அவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதற்காகவே நேசிக்கிறோம். ஒரு வேப்ப மரத்தில் மாம்பழத்தை எதிர்பார்த்தால் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். அவர்களின் இயல்பே அவ்வளவுதான் என்று அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்பார்ப்புகள் உடைந்து மனத்தெளிவு கிடைக்கும். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஓர் எல்லையற்ற சக்தி. நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது என்பது அவர்கள் செய்ததை சரி என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. அவர்களை பற்றிய கோபத்தை உங்கள் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்தால் அவர்களை இன்னும் உங்கள் வாழ்க்கையை ஆள அனுமதிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். உன்னை மன்னித்து என் மனதிலிருந்து உன்னை வெளியேற்றுகிறேன் என்று சொல்வதே உங்களுக்கான விடுதலை. நம் மகிழ்ச்சியின் சாவியை இன்னொருவர் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் கதவை திறக்கவில்லை என்று அழுவதில் அர்த்தமில்லை. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற நிலையை அடைவதே உண்மையான முதிர்ச்சி. உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே முழு பொறுப்பு. அதை வேறு யாரும் எடுக்கவோ கெடுக்கவோ அனுமதிக்காதீர்கள். மன்னிப்பு என்பது அவர்களுக்கு தரும் பரிசு அல்ல, கசப்பான நினைவுகளிலிருந்து உங்கள் மனதிற்கு நீங்கள் தரும் விடுதலை. கையில் பிடித்திருக்கும் கனமான கல் உங்களைத்தான் வலிக்கு உட்படுத்தும். அதை கீழே போட்டால்தான் உங்கள் கைகளுக்கு நிம்மதி. மற்றவர்கள் செய்த காயத்தை நினைத்து கொண்டே இருப்பது அந்த பாரத்தை சுமப்பதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடைந்த பானையில் தண்ணீரை நிரப்ப முடியாது. அதுபோல கசந்து போன உறவை ஒட்ட வைக்க முயற்சிப்பது உங்களது நேரத்தையும் நிம்மதியையும் மட்டுமே வீணடிக்கும். ஓர் உறவில் மரியாதை போய்விட்டது, மீண்டும் மீண்டும் துரோகம் நடக்கிறது என்றால் பழையபடி மாறிவிடுவார்கள் என்று காத்திருப்பது முட்டாள்தனம். சில உறவுகளை முற்றுப்புள்ளி வைத்து முடிப்பதே ஆரோக்கியமானது. தனிமை என்பது தண்டனை அல்ல, அது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உனக்கு கிடைத்த ஒரு வரம்.
கூட்டத்தோடு கூச்சல் போடுவதை விட தனியாக சிம்மாசனத்தில் அமர்வது மேலானது. உறவுகள் விலகிச் செல்லும் போது ஏற்படும் தனிமையை கண்டு அஞ்ச வேண்டாம். அந்த தனிமையில்தான் உன் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று உனக்கே புரிய வரும். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது அந்த சிலை தனிமையில்தான் உருவெடுக்கிறது. ஆயுதத்தால் ஏற்பட்ட காயம் தழும்புடன் ஆறிவிடும். ஆனால் அன்பானவர்களின் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயம் மனதின் ஆழத்தில் ரகசியமாக ரத்தம் சிந்திக் கொண்டுதான் இருக்கும். எச்சரிக்கையாக இருங்கள். கோபத்தில் ஒருவர் சொல்லும் ஒரு சிறிய வார்த்தை பல வருட கால உறவை கூட நொடி பொழுதில் அறுத்துவிடும். மற்றவர்கள் உங்கள் மீது வீசும் கசப்பான வார்த்தைகளை கல்லை போல பார்க்காதீர்கள். நீங்கள் காற்றைப் போல மாறிவிடுங்கள். அவை உங்களை தீண்டாமல் கடந்து போகட்டும். நினைவில் கொள்ளுங்கள், யார் உங்களை விட்டு போனாலும் நீங்கள் உங்களை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களின் கைகளில் இல்லை, அது உங்கள் மனதின் பிடியில்தான் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உண்மையான அன்பில் கோபமும் கட்டுப்பாடும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். இதை புரிந்து கொண்டவர்களை விட எதையும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள்தான் இங்கு அதிகம். அடக்கி வைக்கப்படுகின்ற அன்பும் அளவுக்கு அதிகமாக வைக்கப்படுகின்ற அன்பும் கடைசியில் அர்த்தமே இல்லாமல் தான் போய்விடுகிறது. யாரை நேசித்தாலும் ஓர் அளவோடு நேசியுங்கள். யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசித்து விடாதீர்கள். கடைசியில் அவதிப்பட போவது நீங்களாகத்தான் இருக்கும். உடல் காயத்திற்கு மருந்து போட்டால் சரியாகிவிடும். ஆனால் மனக்காயம் சிலவற்றை மறந்துவிட்டால்தான் சரியாகும். எல்லாவற்றையும் மனதில் தூக்கி சுமப்பதை தவிர்த்தாலே இங்கு பாதி காயங்கள் சரியாகிவிடும். உன்னை விட்டு சிலர் விலகினால் அதற்காக நீ கொஞ்சமும் கவலை கொள்ளாதே. நீ உண்மையாய் இருக்கும் வரை பொய்யானவர்களால் நீண்ட நாட்களுக்கு உன்னோடு இருக்க முடியாது என்ற உண்மையை புரிந்துகொள். ஒருவர் தந்த காயத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் இன்னொருவரிடம் மருந்தையோ ஆறுதலையோ தேடாதீர்கள். நீங்கள் தேடும் அந்த இன்னொருவரும் உங்களுக்கு வலிகளை தந்தால் உங்கள் வாழ்க்கையே இருண்டு விட்டதாக தோன்றும். எந்த சூழலிலும் ஆறுதலுக்கு மட்டும் யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருந்து விடுங்கள். அதுதான் உங்களை வலிமை மிக்கவர்களாக மாற்றும். அதுதான் உங்களுக்கு என்றும் நல்லது. நம்மோடு நெருங்கி பழகிவிட்டு விலகிச் சென்றவர்கள் பல நாட்கள் கழித்து நம்மிடம் வந்து பேசினால் யாரோ அவர்களை நன்றாக ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்மிடம் பேச்சை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்கியிருப்பார்கள். இதுதான் வாழ்வின் யதார்த்தம். தொலைந்தவர்களை தேடிச் செல்லுங்கள், கிடைத்து விடுவார்கள். ஆனால் விட்டு சென்றவர்களை திரும்பி கூட பார்க்காதீர்கள். ஒருவேளை அவர்கள் திரும்பி வந்தாலும் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திரும்பவும் என்றேனும் ஒரு நாள் நீங்கள் அவர்களால் காயப்பட்டுத்தான் நிற்பீர்கள். வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்று முடிவு எடுப்பது கடினமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சிற்பி கல்லை எடுத்து சிலையாக்குகிறார். அதாவது அந்த கல்லில் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்குகிறார். வேண்டாதவைகள் நீக்கப்பட்டவுடன் சாதாரண கல் அழகான சிலையாக மாறுகிறது. அந்த சிற்பிக்கு தெரிந்தது நமக்கும் தெரிந்துவிட்டால் போதும், எது தேவை எது தேவையில்லை என்று. தேவையானதும் தேவையில்லாததும் சேர்ந்தே நம்மிடம் வரும். நாம் தான் நமக்கு தேவையான நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவைகளை தவிர்க்க பழகிக் கொள்ள வேண்டும். நம் தோற்றம் அழகாய் இருப்பதற்கு 1000 மெனக்கெடுகிறோம். அது எல்லாம் புறத்தோற்றத்தின் அழுத்தங்கள் தான். ஆனால் எது மிகவும் அழகானது என்று யாரும் தெரிந்து கொள்வதே இல்லை. உண்மையில் அழகானது நம் குணம்தான். அதற்கு எந்த ஒப்பனைகளும் தேவைப்படுவதே இல்லை. நம்மை பற்றி நாம் சிந்திப்பது போலவே மற்றவர்களின் சூழ்நிலைகளை பற்றியும் சிந்திப்பவர்களே உறவுகளை சரியாக கையாள தெரிந்தவர்கள். நமக்கு வலிப்பது போலவே மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணராதவர்களால் தான் உறவுகளுக்குள் பிரிவுகளே ஏற்படுகிறது. தனியாக இருக்கிறோம் என்பது பலருக்கு பயத்தை தருகிறது. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தனிமை என்பது நமக்கான அமைதி. தனிமையை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் சவால். தனிமை நம்மை நாமே உணர்ந்து கொள்வதற்கு பயன்படும். நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் என்றால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
காது கொடுத்து கேட்பது என்பது ஒரு அற்புதமான அனுபவம். நமது உறவுகள் பேசுவதை காது கொடுத்து கேட்டாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆனால் அதுதான் எளிதில் நடப்பதில்லை. மற்றவர் பேசுவதை காது கொடுத்து கேட்பது கூட ஒரு தியானம்தான். வேண்டுமானால் இன்று முதல் அதை செயல்படுத்தி பாருங்கள். நம் வாழ்வில் நடக்கும் எல்லா சம்பவங்களுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத் தருகின்றன. நாம் தான் சில சம்பவங்களிலிருந்து விலகி நிற்கிறோம். அறிந்தோ அறியாமலோ பல சம்பவங்கள் நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் சிலவற்றில் இருந்து முன்னெச்சரிக்கையோடு விலகி இருக்கிறோம். அதற்காக எல்லாவற்றிலும் விலகியே இருப்பது சரி என்று அர்த்தமில்லை. எதையும் அனுபவித்து பாருங்கள். தவறாக தெரிந்தால் பிறகு விலகிக் கொள்ளுங்கள். நம் கண்களில் தென்பட்ட அனைத்தும் நம் இதயத்தில் இடம் பிடிப்பதில்லை. நம் இதயத்தில் இடம்பெற்ற அனைத்தும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதும் இல்லை. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். எல்லோருக்கும் வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைத்து விடுவதில்லை. கிடைத்ததை விரும்பி ஏற்றுக்கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்து கடந்து செல்லுங்கள். யாருடைய நினைவுகள் உங்களின் தூக்கத்தை பாதிக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களின் உண்மையான அன்பால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்களின் அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் நிச்சயம் அதை நினைத்து வருந்தும் நாள் விரைவில் வரும். இனி காலத்திற்கும் பார்க்கவே விரும்பாத ஒரு முகமும் காலத்திற்கும் மறக்கவே முடியாத ஒரு முகமும் எல்லோருடைய வாழ்விலும் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். இதில் இரண்டுமே ஒரே முகமாய் அமைந்துவிட்டால் அதுதான் கொடுமையிலும் கொடுமை. அழைக்கவும் முடியாமல் அழிக்கவும் முடியாமல் சிலருடைய எண்கள் நம் எல்லோருடைய கைபேசியிலும் இருக்கத்தான் செய்கிறது. அவை அப்படியே இருக்கட்டும். நம்முடைய உண்மையான அன்பை உணர்ந்து அவர்களே ஒரு நாள் அழைப்பார்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் என்ற கர்வத்தில் சுற்றி கொண்டிருப்பவர்கள் எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள். அவர்களை யாரும் திருத்தவும் முடியாது. எந்த சூழலிலும் தலைக்கணம் மட்டும் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தேகமும் அவநம்பிக்கையும் இரட்டை குழந்தைகள். அவை இரண்டும் மனதின் பலவீனத்திலிருந்துதான் பிறக்கின்றன. மனதை எப்போதும் தெளிவாக வைத்திருங்கள். யார் என்ன செய்தாலும் எப்போதும் உங்கள் வாழ்வு தெளிவாகவே இருக்கும். உண்மை தெரிந்த பிறகு கேட்கப்படும் அனைத்து பொய்களும் சுவாரஸ்யமானதாகவே இருக்கும். அதை கேட்டு சிரித்து ரசித்துவிட்டு கடந்து சென்று விடுங்கள். அதுதான் எல்லோருக்கும் நல்லது. நாம் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் வந்தால் அவர்கள் நம்மை மறைமுகமாக ஒதுக்குகிறார்கள் என்று அர்த்தம். அதை புரிந்து கொண்டு நாகரிகமாக விலகி இருப்பதுதான் நமக்கு நல்லது. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களையே வேண்டும் என்று நீ அவர்கள் பின் தொடர்ந்தால் வலிகளும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உன் மனம் நிறைவான காரியங்களால் நிரப்பப்பட வேண்டும். வேண்டாத சில குப்பைகளை தூக்கி எறிந்துவிடு. புரிந்துகொள், சிலர் உன் வாழ்க்கையை விட்டு எப்போதோ கடந்து போய்விட்டார்கள். அவர்களை பற்றிய கற்பனையிலேயே நீ கரைந்து போகாதே. சில இடத்தில் அமைதியாய் இருக்கிறேன் என்று ஊமையாய் இருந்து விடாதே. உன்னை யாரும் மதிக்கவே மாட்டார்கள். எல்லோரும் உன்னை ஏறி மிதித்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். மிருகத்திடம் அன்பாக பழகினால் அதற்கும் மனித குணம் வந்துவிடுகிறது. ஆனால் சில மனிதர்களுடன் எப்படி பழகினாலும் மிருக குணத்தில் இருந்து அவர்கள் மாறுவதே இல்லை. சில மனிதர்களுடன் எப்போதும் எச்சரிக்கையுடன் பழகுங்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாக மாறலாம். மனிதர்கள் உருவில் இருப்பதால் எல்லோரும் மனிதர்கள் என்று ஆகிவிடாது. சிலவற்றை அங்கங்கள் தீர்மானிக்காது, அவர்களின் அகமே தீர்மானிக்கும். பெரும்பாலானோர் உள்ளே ஒன்று வைத்து வெளியில் வேறு ஒன்றாகத்தான் வலம் வருகிறார்கள். எல்லோரையும் அப்படியே நம்பிவிடாதே. பெயரை கேட்டால் கூட நமக்கு ஞாபகம் வந்துவிடக் கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் என்று நினைக்கும் சிலர் எல்லோருடைய வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சண்டையின் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. வார்த்தையை விட்டால் உறவுகள் பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்களாக கூட இருக்கலாம். அளவுக்கு அதிகமான பயமும் அளவுக்கு அதிகமான மரியாதையும் போலியான அன்பையே உருவாக்கும். அங்கு உண்மைக்கு கொஞ்சமும் இடம் இருக்காது. நாம் எப்போதும் நாமாக இருப்பதுதான் உண்மையில் பேரழகு. நம்மை கொஞ்சம் மாற்றினாலும் அது நடிப்பாகத்தான் இருக்கும். யாருக்காகவும் நீங்கள் மாற வேண்டாம். உங்களுக்காக யாரையும் நீங்கள் மாற்ற முயற்சிக்கவும் வேண்டாம்.
ஓர் உறவில் அன்பை விட நம்பிக்கைதான் முக்கியமானது. நம்பிக்கைதான் அன்பை பலப்படுத்துகிறது. நம்பிக்கை இல்லாத அன்பு உண்மையான அன்பு இல்லை என்பதை உணருங்கள். அவர்களின் ஏதோ ஒரு தேவைக்காக உங்களிடம் வேஷம் போடுகிறார்கள் என்பதே உண்மை. நீ உண்மையாய் இருக்கிறாய் என்பதற்காக மற்றவர்களும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இங்கே எல்லோருக்கும் ஒரு மறைவான முகம் உண்டு. எல்லோரிடமும் தன் முகத்தை மறைத்துக் கொள்ள பல முகமூடிகளும் உண்டு. அதில் தன் தேவைக்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களே தப்பி பிழைக்கிறார்கள். உன் கண்ணீரை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் உன் புன்னகையை நேசிப்பவர்களை மறந்துவிட்டு நீ சிரிப்பதையே நிறுத்திவிடாதே. என்றும் மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உன் மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் நல்ல உள்ளம் படைத்தவர்களும் உன்னை சுற்றி நிறையவே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. மனதில் உள்ள வலிகளை நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் ஆறுதல் கிடைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பல தருணங்களில் இதுவரை நமக்கு அவமானம் மட்டுமே கிடைத்திருக்கிறது என்பதை மறந்தும் விடாதீர்கள். பெரும்பாலான சொந்தங்கள் இங்கு பேருக்கு மட்டுமே உறவாடுகிறது. எல்லோரும் பாதியில் விட்டுவிட்டு ஓடுபவர்கள்தான். அவரவர்களின் வாழ்வை இங்கு அவரவர்களேதான் போராடி வாழ வேண்டும். யாரையும் கடைசி வரை கூடவே வருவார்கள் என்று நம்பாமல் எதையும் சந்திக்க தயாராக தைரியமாக வாழுங்கள். அது ஒன்றுதான் உங்கள் வாழ்வை நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கான ஒரே வழி. அன்பு மிகச் சிறிய சொல்தான். அதன் சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது. ஆனால் அது யாருக்கும் தெரிவதில்லை. அதை கொடுத்தவருக்கும் பெற்றவருக்கும் மட்டுமே அதன் அருமை தெரியும். ஆதி உணர்வுகளில் ஒன்றான அன்பு ஒருவருக்குள் ஒருவரை அடிமைப்படுத்தும் போதுதான் தோற்றுவிடுகிறது. யாரையும் அடிமைப்படுத்தாத, யாருக்கும் அடிமையாகாத அன்புதான் நீண்ட நாள் நிலைத்திருக்கிறது. மனம் விட்டு பேச உரிமையுள்ள இடம் என்று நினைத்து மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிட வேண்டாம். என்றேனும் ஒரு நாள் அவர்களிடமே மனமுறிவுடன் அந்நியப்பட்டு நிற்பீர்கள். மனிதர்கள் பலருக்குள்ளும் சில கொடிய மிருகங்களின் குணங்களும் மறைந்திருக்கிறது. அவர்கள் அதை எப்போது வெளிக்காட்டுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. வேறு வழியின்றி நாம் இவர்களுக்கு மத்தியில்தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் ஒவ்வொருவருமே போராளிகள்தான். இங்கு யாரோடும் போராடி வென்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையை போராடி நாம் சரியாக வாழ்ந்துவிட்டாலே போதும். பெரும்பாலும் கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் தன் வாழ்க்கையாக கொண்டவனுக்கு அவ்வப்போது கிடைக்கும் சந்தோஷங்களை கூட ரசிக்க முடிவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. எப்போதும் சிரித்த முகத்துடன் வலம் வருபவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. சிரித்துக் கொண்டிருப்பவர்களில் பாதி பேர் மனதளவில் யாரோ ஒருவரால் சிதைக்கப்பட்டவர்கள் என்பதே உண்மை. 1000 குழப்பங்களும் 1000 கஷ்டங்களும் மனதை சூழ்ந்து கொண்டாலும் என்ன என்று யாராவது கேட்கும்போது ஒரு சிறு புன்னகையோடு ஒன்றுமில்லை என்ற ஒற்றை வார்த்தையை மட்டுமே விடையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. உன் வாழ்க்கையில் பல சமயங்களில் சொல்ல முடியாத வலிகளை தந்தவர்களை நினைவில் வைத்துக்கொள். ஏனென்றால் என்றேனும் ஒரு நாள் அவர்களுக்கு அதை திருப்பித் தர வேண்டிய சூழல் கூட வரலாம். அன்பை தேடுவதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இதுதான் உண்மையான அன்பு என்று புரியும் போது ஆயுளே முடிந்து விடுகிறது. அன்பை தேடுகிறேன் என்று இருக்கும் வாழ்க்கையையும் தொலைத்து விடாதீர்கள். இருக்கும் வரை இன்பமாக வாழ்வதற்கான வழியை மட்டும் தேடுங்கள். மற்ற அனைத்தும் தானாகவே உங்களை தேடி வரும். நாம் தூங்குவதற்கு முன்பு எவர் நம் நினைவில் இருக்கிறாரோ அவர்தான் நம்முடைய மகிழ்ச்சி அல்லது துன்பத்திற்கு முழு காரணமாக இருப்பார். தூங்குவதற்கு முன்பு ஒருவரை நினைத்து பார்ப்பது ஒன்றும் பெரிய தவறில்லை. ஆனால் தூக்கத்தையே கெடுத்துக்கொண்டு யாரையும் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும். நேசிப்பவர்கள்தான் என்றாலும் நாமே எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை மிக தாமதமாகவே அறிந்து கொள்கிறோம். சில மனக்கசப்புகளுக்கு பிறகு எந்த உறவாக இருந்தாலும் ஒரு சிறு இடைவெளி வேண்டும் என்பதை சில காயங்களுக்கு பிறகுதான் உணர்கிறது நமது உள்ளம். வாழ்க்கையில் எல்லாம் ஒருவருக்காக என்று இருந்து விடாதீர்கள். அந்த எல்லாமும் அதே ஒருவரால் கூட கைவிடப்படலாம். யாரையும் வாழ்க்கை முழுக்க கூடவே இருக்கப் போகிறார்கள் என்று நினைத்து விட வேண்டாம்.
யாரோடு வாழ வேண்டும் என்று நினைத்து கனவுகளை வளர்த்து கொண்டிருந்தோமோ இன்று அவர்களைத்தான் யாரோ ஒருவரைப் போல கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகும் சேர்ந்து வாழ ஒரு காரணம் இருந்தாலும் பிரிந்து செல்ல பல ஆயிரம் காரணங்கள் உருவாக்கப்படுகிறது. பேசாத போதெல்லாம் ஏதோ ஒன்றை இழந்தது போல தோன்றும் உண்மையான பாசம் கொண்ட சிலருக்கு, எந்த தொல்லையும் இல்லாதது போல தோன்றும் பாசம் இல்லாத பலருக்கு. பிடிக்காததை எவ்வளவுதான் பிடிக்க வைக்க போராடினாலும் அது பிடிக்காமல் தான் போகும். முதலில் எது தோன்றுகிறதோ அதுவே இறுதி வரை தொடரும். இடையில் எதையும் மாற்ற முயற்சித்தால் நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும். கோபமும் சண்டையும் மட்டுமல்ல, சில உதாசீனங்களும் பல அலட்சியங்களும் கூட உறவுகள் முறிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதே உண்மை. சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் நல்லது. ஏனென்றால் அவர்களின் நோக்கமே நம்மை கோபப்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதாக கூட இருக்கலாம். முன்கோபம் வந்து கத்துகிறவர்களுக்கு உண்மையாகவே குழந்தை மனசாகத்தான் இருக்கும். நடந்ததை நினைத்து உண்மையாகவே அவர்கள் அதிகமாக கவலைப்படுபவர்களாகத்தான் இருப்பார்கள். நாம் தான் அந்த சிறு கோபத்தையும் கோபத்தில் அவர்கள் விட்ட வார்த்தைகளையும் அப்படியே மனதில் வைத்திருப்போம். ஆனால் அவர்கள் அப்போதே அதை மறந்துவிட்டு நம்மிடம் அன்போடுதான் இருப்பார்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் ஏனோ நம்மை நடுத்தெருவில் விட்டு செல்கின்றனர் சில உறவுகள். அவர்களைப் போலவே நமக்கும் ஒரு மனம் உண்டு என்பதையும் அதை அவர்கள் காயப்படுத்தி கலங்கடிக்கிறார்கள் என்பதையும் கொஞ்சமும் உணர்வதே இல்லை. யார் கூடவே இருந்தால் எப்போதும் நாம் சந்தோஷமாக இருப்போமோ அந்த உறவை நம்மிடமிருந்து கடவுள் தட்டி பறிப்பதும் அதை நாம் தக்க வைக்க போராடுவதுமே இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது. போ என்று சொல்வதால் யாரும் நம்மை விட்டு போய்விடுவதில்லை. போகாதே என்று சொல்லாமல் இருப்பதால் தான் சிலர் போய்விடுகிறார்கள். போனவர்களையே நினைத்து வாடவும் வேண்டாம். அவர்களையே நினைத்து கொண்டிருந்தால் இருக்கும் வாழ்க்கையும் போய்விடும். ஒரு சோகத்தை மறப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கால அளவு மாறுபடும். சிலர் அதிலிருந்து மீளவே விரும்ப மாட்டார்கள். சிலர் முயற்சித்து தோற்று விடுவார்கள். சிலர் அதிலிருந்து மீண்டு விட்டதாக வெளியில் காண்பித்துக் கொள்வார்கள். உறுதியான உள்ளம் படைத்த சிலர்தான் அதிலிருந்து மீண்டு தன்னை தானே தேற்றிக் கொள்வார்கள். நான் ஒன்றும் எதையும் பெரியதாய் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் பல வழிகளை கடந்து பக்குவப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். முதலில் ஓரிரு முறை மட்டும்தான் கவலையில் கண்ணீர் வரும். அதுவே வாடிக்கையாகி போன பிறகு கவலை என்பது புன்னகை கலந்தே வெளிவரும். காலம் என்றும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. எனவே பேச வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் கேட்க வேண்டியதையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே செய்து விடுங்கள். பிறகு மீண்டும் அந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அதிலிருந்து மீளவே முடியாது என்று நினைத்திருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போது சிறு புன்னகையாய் மட்டுமே நினைவில் இருக்கிறது. காலம் எல்லாவற்றையும் விட வலிமை வாய்ந்தது. சிலவற்றை காலம் மாற்றாமல் விட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை தந்து விடுகிறது. எதெல்லாம் வேண்டும் என ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். விரக்தியின் விளிம்பில் நிற்பவனுக்கு இறைவனே நேரில் வந்தாலும் ஆசைப்பட்டதை கேட்க மனம் இருக்காது. விரக்தியிலிருந்து வெளியே வந்துவிடுங்கள். இல்லை என்றால் வாழ்க்கையே வீணாக கழிந்துவிடும். செல்வத்தில் திளைப்பதும் பெரும் பணக்காரனாக இருப்பதும் நாம் எவ்வளவு திறமைசாலி என்பதை மட்டும் பொறுத்ததல்ல, அது மற்றவர்களுடன் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதையும் பொறுத்தது. உன்னிடம் இருக்கும் செல்வத்தாலும் பணத்தாலும் உனக்கு திமிரும் ஆணவமும் சேர்ந்து விட்டால் அந்த செல்வமும் பணமும் விரைவாகவே உன்னை விட்டு விலகிச் சென்று விடும். நீ பணத்தால் ஆடுகின்ற ஆட்டம் அடங்குவதற்குள் பஞ்சத்தில் ஆடும் ஆட்டம் தொடங்கிவிடும். பணம் யாருடைய குணத்தையும் மாற்றுவதில்லை. பணம் இருக்கும்போது அவரவர்களின் உண்மை குணம் வெளிப்படுகிறது, அவ்வளவுதான். நல்ல நடத்தையை அவ்வளவு எளிதாக யாரும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. அது கற்றுக்கொள்பவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் சரி. நடத்தை என்பது அவரவர்களுடைய நற்பண்புகளின் வெளிப்பாடு. அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை.
சமநிலையிலிருந்து தவறாதவர்கள், நெஞ்சில் சாந்த குணம் கொண்டவர்கள், இதயத்தில் இரக்கமும் அமைதியும் உடையவர்கள், பிறர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்பவர்கள். இவர்கள் எல்லோரும் தங்களுக்கு தாங்களே நன்மையை தேடிக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அவர்களே அவர்களுக்கான துயரங்களை வரவேற்கிறார்கள். இங்கு உலகமகா உத்தமர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோருமே தினசரி ஏதேனும் ஒரு தவறை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். நாம் சரியாக வாழ்வதாய் வெளியில் காட்டிக்கொள்வதற்காக. எவ்வளவு அடித்து விரட்டினாலும் நம்மையே சுற்றி சுற்றி வருவதால் நாயை நன்றியுள்ள பிராணி என்கிறோம். ஆனால் மனிதர்களை மட்டும் எளிதாக சொரணை இல்லாதவன் என்று சொல்லிவிடுகிறோம். ஒரு நாயின் மீது காட்டப்படும் பரிவு கூட சில நல்ல மனிதர்களுக்கு காட்டப்படாததுதான் மிகப்பெரிய வருத்தம்.